பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இத்தனை பேர் ஆர்வத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், நைட் விஜிலில் பங்கெடுக்கணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு குடும்பத்தையும் தொடர்ந்து வழி நடத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் இரவில் முதல் சனிக்கிழமையில் இவ்வளவு பேர் வந்து பங்கெடுப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கட்டும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, கூட்டம் உண்மையாகவே மிக்க மகிழ்ச்சி தான் பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த கூட்டம் எதை நோக்கியதாக இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். இயேசுனுடைய பணி வாழ்வில் இயேசு போன இடமெல்லாம் கூட்டத்தை சந்திச்சாரா இல்லையா? சந்திச்சாரா இல்லையா? ஆமாம், அந்த கூட்டத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? எவ்வளோ கூட்டம் நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது அங்கே கூட்டமாக இருந்துச்சு, இங்கே கூட்டமாக இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. உண்மைதான், உண்மையாகவே. அப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில் அவருக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு. எதுக்கெல்லாம் கூட்டம் வந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33, 34 இறை வார்த்தை எடுத்து வாசிங்க. மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33, 34 இறை வார்த்தைகள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள், யார் என்று தெரிந்து கொண்டார்கள். பாருங்க, கூட்டம் ஓடுறாங்க, ஆர்வத்துல ஓடுறாங்க. அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டு எப்படி இருக்குதாங்களாம்? ஆயரில்லா ஆடுகளைப் போல இருப்பதை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு போனப்போ ஒரு கூட்டம் அவர் எங்க போனாலும் இயேசு பத்தி கேள்விப்பட்டு, இன்னைக்கு ஒரு சில குருக்கள் போதிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில ஃபாதர்ஸ் போதிக்கிறாங்க அப்படின்னா உடனே அங்க ஓடுவோம். ஏன்? அவர் சூப்பரா இறை வார்த்தையை சொல்லுவார்ப்பா, அவர் பேசுற வார்த்தை கேட்கலாம் போல இருக்கும். ஏன்னா அவர் ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு அற்புதமா சொல்லுவாரு அப்படின்னு ஒரு கூட்டம் அவர்களுக்காகவே போகும். அப்போ ஒரு சில ஃபாதர்ஸ் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறாங்க அப்படின்னா ஒரே கூட்டம். அங்கே போனீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்கும் தெரியுமா? லிட்டில் மவுண்ட்ல அது காலியாக இருக்கும். எப்போ? ஒரு 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும். 6 மணிக்கு ஃபாதர் வர்றாருன்னா அந்த 6 மணிக்கு எங்கன்னா வருவாங்கன்னு தெரியாதுங்க. அடாடாடாடா கூட்டம் வரும் பாருங்க. இப்போ கூட இதே மாதிரி தான். நீங்கள் ஒரு சாயந்தரம் ஒரு 9 மணிக்கு அப்படி பார்த்துறீங்கன்னா கூட அவ்வளோ இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு 10:30 மணிக்குள்ளே பாருங்கள் எங்கெல்லாம் கூட்டம். பஸ்ஸில் வர்றது, ஆட்டோவில் வருது, காரில் வர்றது, ட்ரெயினில் வருதுன்னு எல்லாருமே ஓடி வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது எத்தனை பேர் பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாமே எந்த எண்ணத்தோட வந்திருக்கீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். ஒரு சில பேர் பைபிள் இல்லாமல் வந்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவங்க எத்தனை வாட்டி சொன்னாலும், பங்கு சாமியார் சொன்னாலும், தியானம் கொடுக்குற சாமியார் சொன்னாலும், யார் சொன்னாலும் பைபிளை அவர் சொல்லிட்டா எடுத்துகிட்டு வந்துடுமா அப்படின்னு ஒரு சில பேருடைய மனநிலை எப்படின்னா, அவங்க யார் சொன்னாலும், நம்ம ஃபாதர் வர்கீஸ் சொன்னாலும், ஃபாதர் அருள்மணி சொன்னாலும், ஃபாதர் ஸ்டீஃபன் ஃபாதர் சொன்னாலும், யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்படியே பழக்கமாயிடுச்சு. கேத்தலிக் சர்ச்சில் இருக்கிற நம்மெல்லாம் பைபிளை தூக்கிட்டு போகலாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு கூட்டம் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆண்டவர் இயேசு அவங்க வந்த உடனே பார்த்து அவர் பரிவு கொண்டு என்ன பண்றாரு? வாங்க, உனக்கு தலைவலியா? தலைவலி போச்சு போ. உனக்கு என்ன வயிற்று வலியா? வயிற்று வலி போச்சுன்னு சொன்னாரா? பரிவு கொண்டு என்ன பண்ணாரு? அவங்க எதற்காக வந்திருக்கிறாங்க? வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை கேட்கணுன்ற ஆர்வத்தில் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இயேசு அவர்களுக்கு போதிக்கிறார். அதே போல ஒரு கூட்டம் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். எதற்காக இயேசுவை பின்பற்றி வந்தார்கள் என்றால் சுகம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். வந்தாங்களா இல்லையா? மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 32வது இறை வார்த்தை. மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 32, 33 வாசிங்க. யாரா ஒருத்தர் ஏஞ்சி நீங்கள் வாசிட்டீங்கல்ல, போதும், அடுத்த வாய்ப்பு கொடுக்கலாம்.
மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள், பல பேர் நோயோடு இருக்கிற பல பேரை கொண்டு வருகிறார்கள். நகர் முழுதும் வீட்டு வாயில் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலர் அவர் குணப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு சுகப்படுத்தினாரா இல்லையா? படுத்தினாரா இல்லையா? படுத்தினார், சுகப்படுத்தினார். அதனால ஒரு பாட்டு பாடுவோம். சுகம்பலன் எனக்குள்ள பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. அந்த பாட்டு தெரியும் உங்களுக்கு. அப்போ ஒரு கூட்டம் இயேசு போன இடெல்லாம் ஓடி வந்தாங்க. இயேசு அங்க இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டாங்கன்னா உடனே நோயாளிகள் எல்லாம் கூட்டு போனாங்க. இங்க கூட இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி பல இடங்கள்ல இருந்து வராங்க இல்லையா? ஒரு சில பேர் எந்த நோக்கத்திற்காக வராங்க? இந்த கூட்டத்துல ஃபாதர் என் பேரை சொல்லுவாரா? சுகம் எனக்கு கிடைக்குமா? இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? உண்டு. ஒரு சில எதிர்பார்ப்புகள். எனக்கு அங்க போனா சுகம் கிடைக்கும், அங்க போனா சுகம். அப்ப கூட்டம் வரும்னா சுகத்துக்காக மட்டும். ஆண்டவர் உண்மையாகவே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நோயாளிகள் வந்த பொழுது நான் என்ன செய்யணுமா நினைக்கிறேன்? ஆண்டவரே சுகம் வேணும், உன் நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு சில பேர் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். எதற்காக தேடி வருகிறார்? ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் என்று. நிச்சயமாக ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். ஆனால் லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையில ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கிறார். லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தை. 10 தொழுநோயாளிகள் ஆண்டவரிடத்து சுகம் பெற வேண்டும் என்று ஜெபித்தார்கள். அந்த 10 பேருக்கு சுகம் உண்டாச்சா இல்லையா? உண்டாச்சா இல்லையா? சுகம் உண்டாச்சு. ஆனா எத்தனை பேர் நன்றி சொல்ல வந்தாங்க? ஒருவர் மட்டும். மீதி 9 பேர் எங்க? அவனுக்கு காரியம் முடிஞ்சிச்சு. என்ன முடிஞ்சிச்சு? என்ன காரியம்? சுகம் வேணும். அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், அம்மா தாயே மாதம்மாவை பார்த்து ஜெயிப்பாங்க. அந்தோணியார் கோயிலுக்கு போனோம், அந்தோணியாரே. எந்த கோயிலெலாம் இருக்குதோ எத்தனை கோயிலுக்கும் மிக்கேல் சம்மனஸு அங்கே போ, இங்கே போ, எல்லாத்துக்கும் போ. எதுக்காக? அவனுக்கு நோய் சுகம் உண்டாகிற வழியும். ஒருவேளை சுகம் உண்டாச்சுன்னா அப்புறமா 7 மணி வரையும் தூங்கி நிற்பான், 8 மணி வரையும் தூங்கி நிற்பான். என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. கோயிலுக்கு போடா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேம்மா. நான் இருக்கிறேன். காரியம் முடிஞ்சிட்ட பிறகு எங்க மருத்துவமனைக்கு போனால் தலைவலின்னு போகிறோம், இல்லை ஜுரம்னு போகிறோம். அந்த டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, சுகம் உண்டாயின பிறகு எத்தனை பேர் நம்மள அந்த டாக்டர் திரும்பி போய் பார்த்து 3 நாள் பொறுத்து வாங்கன்னு சொல்லுவார். நான் 3 நாள் பொறுத்து போகுமா? போகுமா? நான் போனது இல்லைங்க, போக மாட்டோம். ஏன்? காரியம் முடிஞ்சிச்சு. அதே போலதான் பல வேளைகளை நம்ம ஆண்டவரை தேடி வருகிறோம். ஆனா தேடி வந்த நாம் சுகம் கிடைத்து விட்டதா? ஆசீர்வாதம் கிடைத்து விட்டதா? பொண்ணுக்கு கல்யாணம் கிடைச்சிச்சா? வீடு கட்டணும், கட்டியாச்சா? இல்ல இது அது ஏதாவது ஒரு காரியம், இல்ல பில்லிசூனியம் கட்டு, அது இதுன்னு ஏதோ ஒரு தடை. அந்த தடை நீங்க வேண்டும். அந்த தடை நீங்குவதற்காக ஜெபிப்பாங்க பாருங்க. ஜெபியம். ஐயோ, அந்தோணியாருக்கு நோன்பு இருக்கிறது, மாதம்மாவுக்கு நோன்பு இருக்கிறது, அப்புறம் சூசியப்பருக்கு நோன்பு இருக்குது. எல்லாருக்கும் எத்தனை நோன்பு இருக்கணுமோ, எத்தனை நவநாள் ஜெபம் பண்ண முடியுமோ அத்தனையும் செய்வோம். ஏன் செய்கிறோம்? எனக்கு காரியம் முடியணும். மனுஷன் எப்படி பிடிப்போம்? காரியம் ஆனோம்னா காலை பிடிக்கிறது. ஆண்டவருக்கும் அதே நிலைமை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம கூட இருக்கிறவங்க காரியம் ஆகணும்னா என்ன பண்ணுவாங்க? காலை பிடிப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச பிறகு அப்புறமா நம்முடைய கட்சி தலைவர்லாம் பாருங்களேன். அந்த எலெக்ஷன் நேரத்தில் ஒரு தம்பி சொன்னான், ஃபாதர் பூத்தில் நான் தான் போய் உட்காரேன் ஃபாதர். அப்படியாடா? ஆமாம் ஃபாதர், அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொன்னார் ஃபாதர். பூத்து எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ஒன்றும் செய்யலை ஃபாதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது ஒரு சில கூட்டம் ஆண்டவரை தேடி சென்றது. ஆண்டவர் இயேசு எனக்கு சுகத்தை கொடுப்பார், நிச்சயமாக சுகத்தை கொடுப்பார். ஆனால் அடுத்தது, நீ என்னை பின்பற்ற விரும்புகிறாயா? இப்போ 17 படிங்க. என்ன சொல்றாரு?
இயேசு அவரை பார்த்து, கும்பல்ல கோவிந்தா போட சொன்னா நல்லா போடுவீங்களே, அது அப்பத்திலிருந்தே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். யாரா ஒருத்தர் மட்டும் ஏஞ்சு படிக்க சொன்னா படிங்கம்மா. மற்ற 9 பேர் எங்க? அவனுக்கு சுகம் உண்டாச்சா இல்லையா? உண்டாச்சு, காரியம் முடிஞ்சிச்சு, கழட்டி விட்டான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு இத்தனை கூட்டத்தில் மத்தியில் வந்திருக்கிற நாம சுகம் உண்டா போதும், கல்யாணம் ஆனா போதும், குழந்தை பாக்கியம் கிடைச்சா போதும், வயிற்று வலி போனா போதும், அந்த மனநிலையில் வந்திருக்கிறோமா? அடுத்தது ஒரு சில கூட்டம் ஆண்டவரை பின்தொடர்ந்தது. தீய ஆவி பிடித்திருந்தவர்களுக்கு ஆண்டவர் தீய ஆவிகளை விரட்டுவார், விடுதலை தருவார் என்று சொல்லி தீய ஆவி பிடித்தவர்களை கொண்டு வந்தார்கள். மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 24 முதல் 28 இறை வார்த்தைகளை வாசிக்கும் போது அந்த தீய ஆவி பிடித்தவர் தொழுகை கூட்டத்தில் ஆண்டவர் இயேசு இருக்கும்போது என்ன சொல்றான் பாருங்க. மார்க்கு நற்செய்தி 1:24 28. அங்க சொல்றாங்க அந்த அக்கா, நாசரேத்து இயேசுவே, இங்க பாருங்களேன், நாசரேத்து இயேசுவே உங்களுக்கு எங்க வேலை, இங்க என்ன வேலைன்னு கேக்குது. யார் கேக்குறா? யார் கேக்குது? சாத்தான் கேக்குது. எந்த இடத்துல இருந்து கேக்குது? தொழுகை கூட்டத்துல யாருக்கு வேலை இருக்குது? அங்க சாத்தானுக்கு வேலை. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இங்க உட்காந்துக்கிட்டு ஒரு சில சாத்தான் நோண்டி நிற்பான். இவர் என்னடா சொல்றது? என்னது என்ன சொல்லுவாங்க, கைப்புள்ள தூங்கு அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி, வேனை பிடிச்சி, இல்லைன்னா ட்ரெயினை பிடிச்சி வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுவார்? ஏன்? ஆண்டவர் சொன்னார்ல, விதையை விதைச்சா ஒரு சில விதை எங்கே போச்சான்? வழியோரம் விழுந்துச்சு, பாறை மீது விழுந்துச்சு, முச்செடி மேலே விழுந்துச்சு. மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் ஒரு அண்ணா கொட்டாய் விடுறாரு. கரெக்டாக சொல்கிறேன், வெரி குட். அப்போ ஒரு சிலர் தீய ஆவிகள் இருந்து, கட்டுக்கள் இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும் என்று போறாங்க. ஆண்டவர் சொல்றார், வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ. சொன்ன உடனே என்னாச்சு? அந்த தீய ஆவி அங்கேயே அவரை விட்டு வெளியேறியது. அப்போ எந்த விதமான தீய சக்தியா இருந்தாலும், எந்த விதமான கட்டுக்களா இருந்தாலும், எந்த விதமான அசுத்தாவியா இருந்தாலும், மன அழுத்தம், மன இறுக்கம், எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை சொன்னால் நாம ஓடி போகும். பிரைஸ் தி லார்ட். அது உண்மைங்க, உண்மை. எவ்வளவோ உங்களுக்கு எதிராக செய்யலாம், எத்தனையோ பேர் சொந்தக்காரன் செய்யலாம், பக்கத்து வீட்டுக்காரன் செய்யலாம், கோபத்தில் எவனோ செய்யலாம், எதுனா செய்யலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து ஆண்டவரோடு உங்களுக்கு கட்டளையிட்டபடி வாழ்ந்து கடவுளுக்கு உகந்த விதத்தில் இருக்கிறீங்கன்னா, அப்பா உன் மகன் உன் மகள் நான் கஷ்டப்படுறேன், இந்த அசுத்தாவி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் அப்படின்னு சொன்னோம்னா அது நடக்கும். நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12வது வார்த்தையில் ஆண்டவர் சொல்றார், என் மீது நம்பிக்கை கொண்டவர் நான் செய்யும் செயல்களை செய்வார், ஏன் அவற்றை விட மேலானவற்றையும் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, பேதுரு நடந்து போனா பேதுருடைய என்ன படணும்னு எதிர்பார்த்தாங்க? பேதுருடைய நிழல். பேதுரு நிழல் பட்டு சுகம் உண்டாச்சு. பவுலுடைய கை கட்சிப்பு இல்லையா, அழுக்கா இருக்குல்ல, இது அழுக்காக தான் இருக்கும். என்ன தொடச்சிருப்பேன், இருக்கிற கலருக்கு கொஞ்சம் பெயிண்ட் வச்சிருந்தோன்னா பெயிண்ட் எல்லாம் வரும், அதெல்லாம் ஒட்டி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனாலும் இந்த கட்சிப்பை எடுத்துன்னு போயிட்டு பவுலுடைய கைக்குட்டையை எடுத்து சென்று நோயாளிகள் மீது வைத்தார்கள், அவர்கள் சுகம் பெற்றார்கள். அப்போ யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ, நீங்க கடவுளுடைய பெயரை சொல்லும் போது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு சில கூட்டம் தீய சக்தியிலிருந்து, கட்டுக்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை தேடி சென்றது. ஒரு சில கூட்டம் போனாங்க. எதுக்கு தாங்க போனாங்க? இவங்களுக்கு வேற வேலையே இல்லைங்க. எப்போ குற்றம் பார்க்கலாம்,
எடுத்து வாசிங்க. மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு குரூப்புக்கு ஒரு குரூப்புக்கு எப்போ பார்த்தாலும் இயேசு எங்கே போனாலும் போயிடுவாங்க. பரிசேயர், அப்புறம் சதுசேயர், அப்புறம் மறைநூல் அறிஞர்கள், இவங்க எல்லாம் இயேசு போற இடத்துக்கெல்லாம் போவாங்க. எதுக்காக போவாங்க? ஏதாவது குற்றம் பார்க்கலாம். அது எல்லா இடத்துல நடக்கும். இங்கே கூட ஒரு சில பேர் வந்திருப்பாங்க, என்ன எல்லா ஊருக்கு போகிறாங்க எல்லாம் அப்படின்னு இருக்குதாங்க, வா நாம போகலாம் வாடா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இத்தனை பேர் சொன்னேன், சரியா காது கேட்காது. தான் அந்த அக்கா எழுந்துட்டாங்க. சிலர் இயேசுவின் மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தனர். பிரைஸ் தி லார்ட். இது சாதாரணோட பார்க்கலங்க. நம்ம பார்ப்போம்ல, ஒரு சில பேர் எப்போ தப்பு பண்ணுவான் பார்த்துனே இருப்பாங்க, எப்பட மாட்டி விடுவாங்க. ஸ்கூல் பசங்க தெரியுங்களா, நீங்கள் மாட்டி விட்டீங்கன்னா டீச்சர் கிட்ட அடுத்தது என்ன சொல்லுவாங்க, மிஸ் மிஸ் இவன் பாருங்க மிஸ் அப்படின்னு அடுத்த ரெடியாக காத்துனே இருப்பான். எப்போ எப்போ காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு. அதே போல இந்த ஒரு சில கூட்டம் இயேசு சென்ற இடமெல்லாம் கூட்டம் நெருக்கி கொண்டே இருந்தது. எதற்காக? இவரிடத்தில் என்ன குற்றத்தை கண்டுபிடிக்கலாம், எப்படி குற்றம் சாட்டலாம், இவரை எப்படி ஒழிக்கலாம் என்று ஒரு கூட்டம் எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசுவை பின் சென்று கொண்டிருந்தது. இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, அடுத்ததாக ஒரு சில கூட்டம் ஓடினாங்க. எதுக்காக ஓடினாங்க அப்படின்னு வாசன மார்க் நற்செய்தி 1:35-37 வாசம். அப்படின்னா இயேசு தனியான ஒரு இடத்துக்கு போயிட்டு ஜெபிக்க போறாரு. அந்த இடத்துல 36 வசனம் படிங்க. இப்போ மார்க் நற்செய்தி 1:36 படிங்க. சீமோனும் அவர்களோடு இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். நல்லா பாருங்க, தேடுறாங்க. சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் இயேசுவை தேடி செல்கிறார்கள். அப்புறம் எல்லோரும் உம்மை தேடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊருக்கு போவோம். நல்லா கவனிங்க, என்னை தேடி ஒரு கூட்டம் வந்திருக்குன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? என்னது, என்னை தேடி வந்திருக்கிறாங்களா? அட யாப்பா, என்னப்பா சொல்லுங்க ஃபாதர், உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க ஃபாதர், 4 பேர் வந்திருக்காங்க ஃபாதர், எங்கள் ரெடியூஸ் வந்திருக்கிறாங்க ஃபாதர், ஆவடியிலேருந்து வந்திருக்கிறாங்க ஃபாதர் அப்படி சொன்ன உடனே நமக்கு என்ன ஆகும்? சந்தோஷத்தில் யார்ப்பா அது, என்னப்பா அப்படின்னா ஒரு கெத்து வந்துடும் இல்லையா? ஒரு கெத்து வந்துடும். நம்மளை பார்த்து 4 பேர் தேடி வந்திருக்காங்கன்னா 4 பேர் முன்னாடி பெரிய ஆளாக காமிக்கிறதுக்கு. அப்போது பேதருக்கும் அவங்க திருத்தூதர்கள் அவங்கள ஒரு கெத்து வருது. இவரு கூட இயேசு கூட இருந்தவங்க தான்ப்பா இவங்கெல்லாம், நமக்கு காரியம் ஆகணும்னா இவங்களை போய் பிடிச்சிட போதும். அதனால் என்ன பண்ணுவாங்க, இங்கே அஞ்சம் கொடுக்குறாங்கல்ல. எம்எல்ஏ பார்க்கணுன்னா யாரை பார்க்கணும்? எம்எல்ஏ ஸ்டேட்டை பார்க்க முடியுமா? அல்ல கை நொல்ல கை எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன காரியம் செய்யணும்னு செஞ்சிடலாம். அப்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அவங்க எம்எல்ஏ கூட ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கும், இல்லை சினி ஸ்டார் இருக்கிறாங்கன்னா அவங்க கூட ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கும். அப்போ அவர் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா இவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்க தனக்குன்னு ஒரு அதிகாரம் வேணும், தனக்குன்னு செல்வாக்கு வேணும், இயேசு கூட இருக்கிறது, இல்லை நல்ல ஃபேமஸான ஆளாக இருக்கிறாங்கன்னா அவங்க கூட இருக்கிறது. அதனால் அவங்க க்ளோஸ் சர்க்கிளில் வரும் பொழுது அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற ஒரு சில கூட்டம் ஆண்டவரை பின்தொடர்ந்தார்கள். ஏனென்றால் அவரை எனக்கு தெரியும். ஃபாதர் சேகர் தெரியுமா? எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க சொல்லும்போதே என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி தான் கேட்டேன் நான், எப்பா ஸ்கூலில் ஒரு ஆனுவல் டே நடத்தணும், ஏதாவது சினி ஸ்டார் கூட்டம் வந்தால் தான் ஸ்கூல் இன்றைக்கெல்லாம் ஃபேமஸ் ஆகுது, வேறு யாராவது கூட்டம் இருந்தால் ஃபாதர்ஸ் வந்தால் கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க. இவர் வந்திருக்கிறாரு, அவர் வந்திருக்காரு, நாங்கள் நோட்டீஸில் போட்டால் தான் அதை பார்க்கறதுக்காவது ஒரு கூட்டம் வரும். உண்மை தானேங்க? உண்மை தானே? ஆமாம். முதலமைச்சர் வருகிறார், இல்லைன்னா ஏதாவது ஒரு அமைச்சர் வராங்க, இல்லைன்னா தலைவர் வராங்க, இல்லை சினி ஸ்டார் வராரு, இல்லை தோனி வராரு, இல்லை விராட் கோலி வராரு அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே தெரிஞ்சவங்கெல்லாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்துடுவாங்க. அதே போல் இயேசுவிடம் ஒரு கூட்டம் தேடிக்கொண்டு அவர் நெருக்கத்திலே இருந்தது. காரணம் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே போல் நாம் இங்கே வரோம் அப்படின்னா அடுத்துட்டு சொல்கிறதுக்கு பெருமையா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போகிறோமே அப்படிங்களாங்க, நீங்கள் போகிறதுக்கு அப்போ எங்களையும் கூப்பிட்டு போங்க. அப்போ வந்து நம்ம என்ன ஆகிடுவோம், ஒரு டீமை கூப்பிட்டு வந்து நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஜெபிக்க மாட்டாங்க. யார் கூப்பிட்டு வராங்க பார்த்தீங்களா?
அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. ஆர்கனைஸ் பண்ணிட்டு வண்டியில் தூங்கி நிற்பாங்க, இல்லைன்னா அங்கே நடந்து நிற்பாங்க, இங்கே நடந்து நிற்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மாட்டார்கள் ஒரு சில பேர். எல்லாரையும் சொல்லுங்க. அப்புறம் என்ன ஃபாதர் இப்படி சொல்கிறாரு? இல்லை, ஒரு சில பேர் தன்னார்வ தொண்டர்கள் அழகாக எழுதுவாங்க. ஒரு சில பேர் வந்து சும்மா வெறும் வார்த்தை கேட்க மாட்டாங்க. அங்கே சுற்றி இங்கே சொன்னீங்க. எது முக்கியம் எது? அப்போ அடுத்தது ஒரு கூட்டம் ஆண்டவர் இயேசுவை தேடி கொண்டு போனது. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 23 26. இயேசுவை தேடினார்கள். ஏன் இயேசுவை தேடினாங்க தெரியுங்களா? சாமி சோறு போடுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் சொல்லுங்க, யோவான் நற்செய்தி 6ஆம் பாருங்க, உடனே கண்ணாடி போட்டு என்னது சாமி சோறு போடுது, இருங்க ஃபாதர் நான் பார்த்துறேன்னு சொல்லி கண்ணாடி போட்டு ரெடி ஆயிட்டாங்க. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை எடுத்து வாசிங்க. 23, 24, 25. திருப்பி அதே கதை தான். அந்த புதுசாக யாராவது ஏஞ்சிங்க? ஏஞ்சிங்கம்மா, இங்கே பக்கத்துல இருந்து சொன்னா காதல கேட்கும். இப்போதான் தேடுறாங்க எங்க. ஆண்டவர் நன்றி செலுத்தி கொடுத்த உணவை ஓகே பாருங்க, ஆண்டவர் இயேசு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அந்த அப்பத்தை கொண்டு எத்தனை பேருக்கு உணவு கொடுத்தார்? 5000 பேர். பெண்கள் இல்ல, ஆண்கள் மட்டும்தான் கவுண்டிங்கு, பெண்கள் கிடையாது, குழந்தைகள் கிடையாது. 5000 பேருக்கு ஆண்டவர் உணவு கொடுத்திருக்கிறாரு. அப்போ உடனே மக்கள் கூட்டம் தேடி ஓடுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏன் என்ன தேடி வந்திருக்கீங்க தெரியுங்களா? அருள் அடையாளங்களை கண்டதால் அல்ல. வாசிங்க 25, 26. எப்பொழுது இங்கு வந்து கேட்டார்கள்? இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதனால் அல்ல, மாறாக வயிறார அப்பங்களை உண்டதால் என்னை தேடினீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்ப ஒரு கூட்டம் இயேசுவை தேடி போறாங்க. அட சாமி சோறு போடுது, எந்த கஷ்டமும் தேவையில்லை, இவரை அரசராக்கிட்டோம்னா நமக்கு அன்றாட உணவு கிடைச்சிரும். அப்ப ஒரு கூட்டம் எதற்காக சென்றது என்றால், ஏதாவது ஆதாயம், உணவு கிடைக்கிறது, இவர் உணவு கொடுக்கிறாரு, அது செய்கிறாரு, எல்லாம் அப்படி கிடைக்குது இப்படி கிடைக்குதுன்னு ஆதாயத்தை எதிர்பார்த்து சென்றார்கள். ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? அப்போ ஒரு சில நேரங்களில் அந்த மனப்பான்மை எனக்கு இருக்கிறதா? நான் ஆண்டவரை தேடி போய் எனக்கு என்ன கிடைக்கும்? நான் கோயிலில் போயிட்டு பணி செய்யும் பொழுது, பொறுப்பில் இருக்கும்போது, அன்பிய பொறுப்பில் இருக்கும்போது, இல்லை கோயிலுக்காரன் எடுத்து செய்யும் போது எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்ற மனப்பான்மை நம்மில் பல பேருக்கு இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் பார்த்தா எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆதாயம், கடவுளை ஆதாயம் அழகா சொல்றாரு. பிலிப்பியர் 3:8 பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பேரை சொல்லி பதவி கிடைக்குமா, அந்தஸ்து கிடைக்குமா, நான் பணத்தை என்றதுக்கு முக்கியமான ஆளா இருப்பனா, பணத்தை மையப்படுத்துவனா அப்படின்ற மனப்பான்மை வளர்ந்து கொண்டிருக்கிறது. கட்சி மனப்பான்மை வந்திருக்கிறது. நீ பெரியவனா, நான் பெரியவனா. கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள குப்பை என கருதுகிறேன். பிரைஸ் தி லார்ட். நடக்குதா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல. அதுதான் ஆண்டவரை தேடுகிறேன் என்றால் எந்த மனநிலையில் நான் ஆண்டவரை தேடுகிறேன். இன்னைக்கு எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னா உண்மையாக இறைவார்த்தையின் மீது கொண்ட தாகத்தை நான் வந்திருக்கிறேன். அதனால தான் நீங்க பைபிள் எடுத்து வந்திருக்கீங்க. ஏன்? ஆண்டவருடைய வார்த்தை மேல இருக்க தாகம். உங்களுக்கு தாகம் இருந்தால் ஆண்டவர் இன்னுமாக வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருப்பார், பல சிந்தனைகளை கொடுத்துப்பார். இதே பைபிள் தான். ஆனா ஒவ்வொரு அருட்தனையும் அந்த இறை வார்த்தை வாசித்து விளக்கம் கொடுக்கும் போது ஆவியானவர் எப்படி அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டுமோ அப்படியாக செயலாற்றுகிறார். இது உண்மை. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு முன்னாடி ஃபாதர் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்களா இல்லையா? ஆவியானவர் பாட்டு பாடினீங்களா இல்லையா? உண்மையா சொல்றேன், இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்துன்னா எனக்கு இருந்த பயம், அங்கே வரும்போது
நான் அங்கே முட்டி போட்டேன். ஆண்டவரே, நான் பேச போறதில்லை. அழகா மத்திய நட்சத்திரம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிங்க அப்படின்னா 20-28 வரும். என்ன சொல்வார்னா, இன்னும் பேசுவது எப்படி பேசுறது யோசிக்காத, உன் வழியாக ஆவியானவர் செயலாற்றுவார். மத்திய நட்சத்திரம் 10ஆம் அதிகாரம் 28 இல்லை 28 நினைக்கிறேன். ஆவியானவர் உன் வழியாக செயலாற்றுவார். அந்த மக்கள் முன்னாடி நிற்கும் போது என்ன பேச நீ நினைக்காத, ஆவியான செயல்பற்ற. அப்ப ஆவியான ஒப்பு கொடுத்துரும். ஆவியானவரே, நான் தயாரித்திருக்கிறேன், ஆனால் நான் பேச போவதல்ல. அத மோசே, எனக்கு திக்குவாய், எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்ல நானும் சொல்றாரு, அதை சொல்லாத. எசேக்கியேல் சொல்றாரு, நான் தூய்மையற்ற உதல் கொண்டவன், சொல்லாத, நான் உன் வார்த்தையின் வழியாக செயல்படுவேன். எரேமியா சொல்றாரு, நான் சிறு பையன். 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சிறு பையன் என்று நீ சொல்லாதே. ஆவியானவர் எப்படி பண்ணுறார், அதே வார்த்தைகளை கொண்டு யாருக்கு என்ன வார்த்தையை சொல்லணுமோ, யாருக்கு என்ன செய்தி போகணுமோ, இன்னைக்கு அப்படிதாங்க அமையும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இத்தனை மனநிலை மத்தியில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரிடம் எப்படி ஜெபிக்க வேண்டும் அந்த சிந்தனைக்கு போவோம். அதே போல் இங்கே ஒரு கூட்டம் வந்திருப்பாங்க. எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா, தன் மகனுக்காக ஜெபிக்க, தன் மகனுக்காக ஜெபிக்க. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத போறான், 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத போறான், 11ஆம் வகுப்பு தேர்வு எழுத போறான். அவன் படிச்சானா இல்லையோ, பாதி நேரம் பேசியே காலத்தை ஓட்டி இருப்பான். மிஸ் கிட்ட டவுட் கேட்கிறேன்னு, பசங்க கிட்ட டவுட் கேட்கிறேன்னு பேசியே காலத்தை ஓட்டி இருப்பான். இருந்தாலும் இங்கிருந்து என் மகன் பாஸ் பண்ணணும், என் மகள் பாஸ் பண்ணணும். இதுதாங்க அந்த கானானிய பெண் ஜெபம் பண்ணாங்க. மத்திய நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே, என் மகள் சுகமில்லாமல் இருக்கிறாள், சுகத்தை கொடுங்க. அதே போல நீங்க இந்த கூட்டத்தில் ஒருத்தரா நீங்களும் அதே போல இருக்கலாம். என் மகளுக்கு சுகம் வேண்டும். 100 தலைவர் ஜெபிக்கிறார். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை, ஆண்டவரே, உமக்கு வல்லமை இருக்கிறது, நான் 100 பேருக்கு தலைவன், ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்குது. அதே போல ஆண்டவரே, நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன், என் மகன் சுகம் இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு சுகம் வேண்டும், அவனுக்காக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒரு வார்த்தையில சுகம் உண்டாகும். மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 2-3 இறைவார்த்தையில் வாசிக்கும் போது, யாயிரு தொழுகை கூட்ட தலைவர், தொழுகை கூட்டத்துக்கு தலைவராக இருந்தாலும் இயேசு வந்து தன் மகள் சுகமில்லாமல் இருக்கிறாள், அவர் தொட்டு சுகப்படுத்துவார் என்ற நம்பிக்கையில் தேடி வந்தார். அதே போல உன் மகனுக்காக, உன் மகளுக்காக, உன் கணவன் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக, மகனுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக எத்தனை வேண்டுதல் 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 அடுக்கு அடுக்கு எத்தனை சொல்லிட்டே போகலாம். அவ்வளவு வேண்டுதலோட வந்திருக்கிறீங்க என்றால் ஆண்டவர் ஒவ்வொருடைய வேண்டுதலையும் பார்க்கிறார், விண்ணப்பத்தை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாருங்க அப்போ நீங்க ஆண்டவரை நோக்கி கத்தி கூப்பிட்டா ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பாரா? கேட்பாரா? ஏன்னா எனக்கு வலி இருக்குது, அடிப்பட்டவங்க தான் அழுவ முடியும். எனக்கு அடிப்படலை. ஒருத்தருக்கு நல்ல அடிப்பட்டு இருக்குது, அவன் அடிப்பட்டான்னு சொல்லுவான், எனக்கு லைட் அடிப்பட்டா அவ்வளோதான். அதுவே ரொம்ப அடிப்பட்டவன் அப்பா ஐயோ 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 சொல்லுமா சொல்ல மாட்டோமா? உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அடி வேதனைப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46 இறைவார்த்தை. அங்க பாருங்க, இயேசு கூட்டமா மக்கள் போறாங்க. என்னப்பா இன்னைக்கு என்ன அதிகமான கூட்டமா இருக்குது? பா இயேசு போறாருப்பா. என்னது இயேசு போறாரா? அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேனே. தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். வாசிங்க மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46வது இறைவார்த்தை வாசிங்க. திரளான கூட்டமும் எரிகோல் இருக்குது, அங்க வெளியில இருந்து வராங்க, எரிகோல் இருந்து வெளியில வராங்க. பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று சொன்னவுடன், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். உடனே அங்க பக்கத்தில் இருக்க என்ன சொன்னாங்க? பா சும்மா கத்திக்கிட்டு. ஒரு சில பேர் ஜெபிக்கும் பொழுது கத்தி ஜெபிக்கிறாங்க அப்படின்னா அவன் கஷ்டம். அந்த பார்வையற்றவருக்கு தாங்க தெரியும் கஷ்டம். பார்வை இல்லாம இருக்கிறாரு. எனக்கு பார்வை இருக்கிறனால இத்தனை பேரை நான் பார்க்கறேனே இல்லையா? இங்க பார்வை இல்லைன்னா தட வேண்டியதுதான். ஹலோ தேட வேண்டியதுதான்.
அப்ப அவன் கஷ்டம், எப்படியாவது எனக்கு பார்வை வேணும். ஒருவேளை நான் சொல்லி கூப்பிடுறது காதல் விடாம போச்சுன்னா, இவன் ஐயா கத்தி நிற்கிறாங்க, யாரோ பேசி நிற்கிறாங்க, காதல் விடாம போச்சுன்னா எனக்கு விடுதலை வேணும் அப்படின்றனால, இயேசுவே தாவீதின் மகனே கத்தாதன்னு சொன்ன உடனே என்ன பண்ணான்? இன்னும் உரக்க கத்தினான், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? கத்தாத சும்மா, நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல, பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7வது இறைவாத்துல வருது இல்ல, பிதற்ற வேண்டாம். வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் ஒரு சில பேர் எடுத்து சொல்லலாம், நீங்க அலையில கத்துறீங்க, ஏன் நீங்க கை தட்டுறீங்க? எனக்கு வேணும் ஆசீர்வாதம் வேணும், என் ஆண்டவரை நான் பெற்றுக்கொள்ளணும். நீ எதை வேணா சொல்லிட்டு போ, அதனால் நான் கைத்தட்டுவேன், நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். திருப்பாடல் 47:1 வாசிங்கன்னா கைத்தட்டி ஆர்ப்பரியுங்கள் என்ற வார்த்தை இருக்குது. அப்போ தாவீதின் மகனேன்னு சொல்லி கத்தி கூப்பிட்ட அவனுக்கு கூப்பிட்ட ஆண்டவர் கேட்ட, என்ன வேணும்? எனக்கு சுகம் வேண்டும். உன் நம்பிக்கை உன்னை சுகப்படுத்தியது, போ. கத்தி கூப்பிட்டாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். நான் கத்தாம அமைதியா ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? கேட்பாரா? என் உள்ளத்திலே வச்சு கேட்பாரா? கண்டிப்பாக கேட்பார். மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் 24 34, மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் 24 34 வாசிக்கும் பொழுது, அந்த பெண்மணி 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்தவர் தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டார். என்ன எண்ணிக்கொண்டார்? அவருடைய ஆடையை தொட்டால் சுகம் பெறுவேன். அவ்வளோ கூட்டத்தில் அந்த அம்மா கத்துனாங்களா? ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரா? நம்பிக்கை, உன் விசுவாசம். ஒருத்தனுக்கு கத்தி கூப்பிடுறதுனால தான் அவன் விசுவாசம் வெளிப்படுது, அவனுடைய உணர்ச்சியை அவன் வெளிப்படுத்துறான். ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரு. இந்த பெண்மணி தன் உள்ளத்தில் நினைத்து கொண்டார், எண்ணிக்கொண்டார். யாருக்கிட்ட பதில் பாருங்க. இப்ப அவர் போறாரு. இப்ப பாரு, அழகா நான் தொட்டனா, ஆமா தொட்ட இப்ப பாரு, தொட்ட சுகம் உண்டாகும் அப்படி சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்களா? உள்ளத்தில் எண்ணிக்கொண்டார். அந்த எண்ணம் யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்த பெண்மணி உள்ளத்தில் சொன்னாலும், அவ்வளோ கூட்டம் அவர் மேல விழுந்தாலும், ஆண்டவர் சுத்தி பார்த்தார், என்ன தொட்டது யாரு கேட்குறாங்க. ஆண்டவரே இத்தனை பேர் இருக்கிறாங்க, தொட்டதுன்னு கேட்குறீங்கப்பா. அத்தனை பேர் மேலே விழுந்தாலும் எவனும் விசுவாசத்தோட மேலே விழலை. ஏதோடு ஒருத்தர் மட்டும்தான் விசுவாசத்தோடு என் மேலே விழல, என் ஆடையின் நுனியை தொட்டார். அப்போ இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு கத்துறதுக்கு எனக்கு வராது, எனக்கு அது சொல்ல தெரியாது, இயேசுவே சொல்ல அல்லேலூயா சொல்ல தெரியாது, நீ வருத்தப்படாத. நீ அல்லேலூயான்னு கத்தி சொன்னாலும், உள்ளத்துக்குள்ளே அல்லேலூயான்னு சொன்னாலும், யார் உன் ஜெபத்தை கேட்பாரு? யாரு கேட்பாரு? பிரைஸ் தி லார்ட். அடுத்தது, நான் கத்தியும் கூப்பிடல, உள்ளத்துல சொன்னேன். ஆனா வீட்டில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்ன பண்ற? இப்போ உள்ளத்துல சொன்னா உதட்டில் மட்டும் ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-15 இறை வார்த்தைகளை வாசிக்கும் போது, அண்ணா ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது மன்னம் கசந்து, எவ்வளவு கசப்பு, எவ்வளவு வேதனை. அந்த 10ஆம் வசனம் வாசிங்கல்ல, கசப்புன்னு வார்த்தை படிங்க. அது அந்த அக்கா எழுந்திருக்கிறாங்க புதுசா. என்ன அண்ணா? உள்ளம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் பொருத்தனை செய்து. பொருத்தனை செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யலாம். அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்க? பொருத்தனை செய்யறாங்க.
பொருத்தனை செஞ்சு வேண்டுதல் செய்கிறாங்க. உதட மட்டும் அசையுது. அங்கே குரு இருக்கிறாரு, ஏலி இருக்கிறாரு, பார்க்குறாரு. அந்த அம்மா தண்ணி அடித்து வந்திருக்கிறோமோ, மதுபானம் குடிச்சிருக்கிறோமோ அப்படின்னு யோசிச்சு, ஏமா குடிச்சிட்டெல்லாம் இங்கே வராத. அப்போ சொல்லும் பொழுது அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க? மனம் நொந்த பெண் என் உள்ளத்து வேதனைகளை ஆண்டவரிடம் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உதட்டளவில் தான் அவங்க ஜெபத்தை சொல்றாங்க, உதட்டளவில் தான் அவங்க ஜெபத்தை சொல்றாங்க. ஆனாலும் ஆண்டவர் அன்னாவின் ஜெபத்தை கேட்டார், அன்னாவின் ஜெபத்தை கேட்டார். அது ஏலி சொல்லுவார், அப்படியேம்மா சாரி, இஸ்ராயேல் கடவுள் உன் ஜெபத்தை கேட்டார், நீ தைரியமா போ. 1:17 சொல்லுவாங்க, தைரியமா போ, இஸ்ராயேல் கடவுள் கிட்ட நீ ஜெபத்தை கேட்டிருக்கிற, அவர் உன் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், தைரியமா போ அப்படின்னு சொல்லிட்டு குரு ஏலி சொல்லுவார். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இங்க வந்திருக்கிறீங்க, எவ்வளோ மன கசப்பு, மன வேதனை, மன நெருக்கம், வேதனை கஷ்டத்தை வந்திருக்கீங்களா? நீங்க அந்த கசப்போடு இருந்து நீங்க உதட்டளவில் ஜெபித்தாலும் ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பார். ஆனா தேவையானது என்ன? உன் உள்ளம் இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்வார் இல்லையா, மத்தேயு நற்செய்தி 15:8 வார்த்தை வாசிங்க, இவர்கள் உதட்டளவில் என்னை போற்றுகிறார்கள். ஒருவேளை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டு வெறும் உதட்டளவில் மட்டும் சொல்லிட்டு உன் உள்ளம் இன்னைக்கு வந்து கேஸ் ஆஃப் ஆனதுன்னு தெரியலையே, அங்கே வீட்டில் அப்படியே விட்டோன்னு, நம்ம வீட்டுக்காரு எத்தனை மணிக்கு வந்திருப்பாருன்னு தெரியலையே, வந்தாரா சாப்பிட்டாரா, ஐயோ திட்டுவாரா, நாளைக்கு காலை எத்தனை மணிக்கு போகணும், 5 மணிக்கெலாம் விட்டுருவாங்களா ஃபாதரு, அல்லேலூயா 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 அல்லேலூயா. அங்க ஆண்டவர் கேட்கறது என்ன? உதட்டளவில் என்னை போற்றுகிறார்கள், ஆனா உள்ளமோ வெகு தொலைவில் இருக்குது. ஆனா நீ உதட்டளவில் போட்டு அந்த உள்ளம் நெருக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா, எப்படி அன்னாவின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரோ அதே போல உன்னுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க. லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 36 50. லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 36 50. அந்த இறைவார்த்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, இயேசு யாருடைய வீட்டுக்கு போறாரு? ஒரு பரிசேயருடைய வீட்டுக்கு போறார். சிமியோனா, என்ன பேரு? சீமோனா சிமியோனா? சீமோனா சிமியோனா? சீமோன் வீட்டுக்கு போறாரு. அடுத்து வாசிங்க, அதில் 36வது வார்த்தை, 38வது வார்த்தை வாசிங்க. அந்த அக்கா நிற்கிறாங்க. அக்கா நீங்கள் சத்தமாக வாசிங்க, மற்றவங்களே சொல்லாதீங்க, நீங்கள் மட்டும் வாசிங்க. இயேசு பின்னால் கால் மாட்டில் அருகில் அமர்ந்து அழுது கொண்டே வந்து அமர்ந்தார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து கூந்தலால் துடைத்தார். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நல்லா கவனிங்க, இந்த பெண்மணி வராங்க, உதட்டில் ஜெபத்தை சொல்லலை, உள்ளத்தில் நினைக்கல, சாரி அந்த யாரு பர்த்தலமேயு மேலே கத்தி கூப்பிடல. ஆனால் இந்த பெண்மணி இயேசு பாதத்தில் வந்து கண்ணீரால் கால்களை நினைத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் கண்ணீரை மட்டுமே நீங்க சிந்திட்டு போனீங்கன்னா உன் கண்ணீருக்கு பதில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் கண்ணீருக்கு மதிப்பு இருக்குது, உன் கண்ணீர் வீண் போகாது. திருப்பாடல் 56:8 வாசிங்க அப்படின்னா, தோற்பைகளில் ஆண்டவர் உன் கண்ணீரை சேமித்து வைத்திருக்கிறார். தோற்பைகளில் உன் கண்ணீரை சேமிக்கிறார். எதையும் சிந்த விடாம நீ வடிக்கிற கண்ணீர், உன் கஷ்டம், ஆண்டவர் எல்லாத்தையும் தோற்பை எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 56:8. தோற்பைகளின் கண்ணீரை சேமித்து வைத்திருக்கு ஆண்டவர். திருப்பாடல் சொல்றாரு, ஆண்டவர் உன் கண்ணீரை சேமித்து வைத்திருக்கிறார். உன் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுப்பார், பதில் கொடுப்பார். நீ கண்ணீரோட வந்து இங்க ஜெபம் பண்றியா, வேதனையோட வந்து ஜெபம் பண்றியா, உன் கண்ணீரை கடவுள் காண்கிறார். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில, என் இஸ்ராயேல் மக்கள் படும் துன்பங்களை கண்டேன், அவர் கண்ணீரை கண்டேன், அவரை விடுவிக்க வருவேன். ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவன் சொன்னா அருணாச்சலம்
ஆண்டவர் சொன்னா அருணாச்சலம், ஆண்டவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தை விடுவிக்க வருவேன். ஆண்டவர் சொன்னாரு, விடுவித்தாரு. அதே போலதான் உன் கண்ணீரை காண்கிற தேவன் நிச்சயமா உன் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். ஒன்றும் தேவை நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? ஆண்டவருடைய வார்த்தை கேட்க 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 இன்னும் எசேக்கியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறல்ல, ஆண்டவருடைய வார்த்தை, மானிடா இந்த வார்த்தையை என்ன பண்ணு, இந்த வார்த்தை என்ன பண்ணு, என்ன பண்ணலாம், எழுந்து சாப்பிடு அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. இந்த வார்த்தை எப்படி இருந்துச்சாம்? பாவக்க போல கசப்பா இருந்துச்சா? தேனை போல, தேனை போல இனித்தது. ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான். நீ கசப்பு உணர்வோடு, வேதனையோடு நீ எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை உனக்கு ஆறுதலை தரும். அதனால தான் சுமை சுமந்து சோர்ந்து இருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு. ஆமா, இன்னைக்கு எந்த வந்திருக்க எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த இளைப்பாறுதலை கொடுக்கிறார், ஆறுதலை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு. அதனால தான் எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, வெட்டக்கூடிய வாளினும் கூர்மையானது. அதே தான் திருப்பலாசி சொல்றார் 34:8, ஆண்டவர் எத்துணை இணையவர் என்பதை சுவைத்து பாருங்கள். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க, விசுவாசத்தோடு வந்திருக்கீங்க. நிச்சயமா உங்களுடைய விசுவாசம் வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் சொல்வார், மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 36வது இறை வார்த்தையில அழகா சொல்வாரு, அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாதீர். எனவே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாதீர். அந்த நம்பிக்கையோடு விண்ணப்பத்தையெல்லாம் கேட்க வந்திருக்கிறோம். நம்ம கண்ணீரெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் கொடுக்க வந்திருக்கிறோம். எனவே விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. நம் மத்தியில் இருக்கிற இவனை பிரசனத்தை உணர்ந்து கொள்வோம். எசையா 33ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன், நான் உன் குரலுக்கு செவி கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை வாசிக்கிறோம். அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த வாக்குறுதியை அவர் நினைவு கொள்கிறார். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஆண்டவரே இதோ கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீரே, என்னுடைய விண்ணப்பங்களை, என்னுடைய வேண்டுதல்களை நான் உள்ளத்தில் தாங்கி வந்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்முடைய வார்த்தையின் வழியாய் விடுதலை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இதோ வந்திருக்கிறேன். நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையில் ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் தன்னை முழுமையாக கையளித்த போது நீர் அவரோடு உறவாடினீர். அதே போல நானே என்னை முழுமையாக கையளிக்கிறேன், என் குடும்பத்தை கையளிக்கிறேன். ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய மகன் அல்லது உன் மகள் உன்னிடத்துல அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாயா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாயா? தீயோர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிற பொழுது உன்னை படைத்த கடவுளாக எனக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று. எனவே இந்த நேரத்தில் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா என்று ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நம்பிக்கையில் ஒப்பு கொடுத்து பாடல்களோடு இணைந்து பாடுவோம். உன்னோட உணர்வுகள் எப்படியோ, இயேசுவே தாவீதின் மகன் என்றால் அவரை கூப்பிடு. உன்னோட உணர்வு முதலளவில் நீ சொன்னால் ஆண்டவர் கேட்பார் எண்ணுகிறாயா? கூப்பிடு. உள்ளத்தில் நினைக்கிறாயா? நினைத்து கூப்பிடு.
கண்ணீரோடு கூப்பிடுகிறாயா? கூப்பிடு, ஆண்டவர் உனக்கு செவி கொடுப்பார். கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. உனக்காக தன் உயிரை கொடுத்தவர், என் நோய்களை சிலுவையில சுமந்து தீர்த்திரையா. எத்தனை நோய்கள், எத்தனை பாவங்கள் மீண்டும் மீண்டும் பாவத்தினாலும் ஆண்டவருடைய இதயத்தை நோகச் செய்தாலும், இதோ அவர் குற்றங்களை மனதில் கொண்டிருப்பதில்லை. உடைந்த உள்ளத்தாரை கடவுள் அவமதிப்பதில்லை என்ற வார்த்தைகள் திருப்பாடல் 51:10 வாசிக்கிறோம். அவருடைய மனதை நோகச் செய்தாலும் மீண்டும் அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக, ஆண்டவரே என்னை மன்னியும். எவ்வாறு பேதுரு, ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, லூக்கா நற்செய்தி 5:8 வாசிக்கிறார். ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே என்று சரணடையும் போது மனிதர் பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்கிறார். ஒப்பு கொடுப்போம் நம்முடைய பாவங்கள், நோய்களை. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாகினீ. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாகினீ. ஐயா என்று சொல்லி சுகமாகினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை பல தேவைகளோடு உம்மை நாடி வந்திருக்கிற தேவன் வந்திருக்கிற கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அப்பா, நம்பிக்கையோடு வந்திருக்கிறவர்கள், விசுவாசத்தோடு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்பா இயேசுவே என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு குரலுக்கு நீ செவி கொடுக்கபடியாய், ஆண்டவரே அவர் கண்ணீரை துடைக்கபடியாய், உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளிலிருந்து விடுதலை தரும்படியாய், ஆண்டவரே சமாதானத்தில் குடும்பங்களை கட்டிடபடியாய், ஆவியின் அபிஷேகத்தை நிரப்பபடியாய், நம்பிக்கை விடுக்கபடியாய், அஞ்சாது கலகாது நம்பிக்கையோடு துணிவோடு நீ செல்ல விடுவல்லா. உன்னை காக்கிற தேவனோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று யோசுவா 1:9 வாசிப்பது போல அந்த நம்பிக்கையான வார்த்தை ஆண்டவரே தேடி வந்து
வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. அவர்கள் கண்ணீரை துடைத்து வேதனையை போக்கி துன்பத்தை போக்கி துயரத்தை போக்கி அவர்கள் தேவையான ஆறுதலை கொடுக்கும்படியாய் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஜெபிக்கிற ஒவ்வொரு தொட்டு சுகப்படுத்துவீரா, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை வழிநடத்துவீரா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க.